நீங்க எல்லாரும் எங்களோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிரஸ் மீட்டை எதுக்காக கூட்டி இருக்கோம்னா, நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். இனிமே இது நடக்காம உறுதி அளிக்கிறோம். அதானே மேடம்? ஆயிரக்கணக்கான உயிரோட விளையாடுற மாதிரி காரியத்தை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா உடனே எல்லாம் சரியாயிடுமா மேடம்? அந்த பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டு 20-30 பேர் செத்து போயிருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும்? கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்நேரம் கம்பெனி இழுத்து மூடி சீல் வச்சிருப்பாங்க. இவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணி இவங்க எல்லாரும் ஜெயில இருந்திருப்பாங்க. என்ன மிரட்டுறீங்களா? எங்க பக்க விளக்கத்தை சொல்லதான் நாங்க இந்த பிரஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணோம். எங்களை பேச விடாம ஆளுக்கு ஆள் கேள்வி கேட்டுட்டே இருந்தா இது என்ன பிரஸ் மீட்டா இல்ல பட்டிமன்றமா? கொஞ்சம் பொறுப்பா கேள்வியை கேளுங்க சார். நீங்க பொறுப்பா நடந்துக்கலையே சார். நீங்க பாத்தீங்களா எங்க உணவு தயாரிப்புல நாங்க என்னென்ன புரோட்டோகால்ஸ் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? கேட்டரிங் ஃபீல்டுல இந்த கம்பெனி நேஷனல் லெவல்ல என்ன பொசிஷன்ல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சவுத் இந்தியால டாப் 5ல நம்பர் 2ல இருக்கும். மேடம், உங்க பழம்பெருமையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க இங்க வரல. எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கலாம்? மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? முதல்ல அந்த கம்பெனி இழுத்து மூடு, அவங்கள ஜெயில தள்ளுன்னு சோஷியல் மீடியாவில சூடாயிட்டு இருக்காங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எங்க பிரச்சனை என்னன்னு தெரியாது. அது யாருக்கும் தேவையில்லை மேடம். மக்களுக்கு அவங்களோட பிரச்சனை தானே முக்கியம். அப்ப எங்க தரப்பு நியாயத்தை நாங்க எப்படிங்க புரிய வைக்கிறது? உங்க மேலதான் நியாயமே இல்லையே மேடம். என்ன விளையாடுறீங்களா? நாங்க விளையாடல மேடம். மக்கள் உயிரோட இப்ப நீங்க தான் விளையாடிட்டு இருக்கீங்க. இந்த பிரஸ் மீட் லைவ்ல போயிட்டு இருக்கு. அவங்கள விடாதீங்க, கேள்வி கேளுங்கன்னு சொல்லி 1008 மெசேஜ் எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது பத்திரிகைக்காரங்களோட கேள்வி மட்டும் இல்ல, மக்களோட கேள்வி. இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் மேடம் ஆகணும். நான் சொல்றேன், இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. அன்பார்ச்சுனேட்லி இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு. ஓகே, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்களோட அலட்சியத்தால இது எதுவுமே நடக்கல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு. எங்க பேரை கெடுக்கிறதுக்காகவே யாரும் இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்காங்க. அது கூட தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? இது பாருங்க, இது ஒரு ஆக்சிடென்ட். இது நீங்க கொலைகேஸ் மாதிரி எல்லாம் டீல் பண்ண முடியாது. இதுக்கு நாங்க முழு மனசோட வருந்துறோம். நீங்க எங்க கிச்சனை பாத்தீங்கல்ல? சவுத் இந்தியன்லயே எந்த கிளவுட் கிச்சன்லயும் இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் நீங்க பாத்துக்க முடியாது. இங்க தயாராகிற உணவுல கரப்பாம்பூச்சியோ பல்லியோ விழறதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்களோட ரெப்புடேஷனை கெடுக்கிறதுக்காகவே யாரோ வேணும்னே இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணிருக்காங்க. சார், ஃபுட் ரெடி. சார் என்ன சார் இது? இது எங்க கிச்சன்ல இப்ப ரெடியான பிரியாணி. அதோட குவாலிட்டி, டேஸ்ட் எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல? அதுக்கு தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நம்ம இன்டர்வியூ கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்க தயக்கம் எனக்கு புரியுது. ஆனா ப்ளீஸ் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க. சாப்பாட்டுல ஏதோ ஒரு நாள் தெரியாம கரப்பாம்பூச்சியோ பல்லியோ விழுந்துருச்சுன்னா, இல்ல வேணும்னே அப்படி யாராவது பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறமே எப்பவுமே அப்படிதான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனங்க. இட்ஸ் ஆக்சிடென்ட். வண்டி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பயந்துகிட்டு வண்டி ஓட்டுறதை விட்டுருவோமா சொல்லுங்க? நியாயமா இதையும் அப்படித்தானே பார்க்கணும். ஆனாலும் இன்னும் உங்களுக்கு பயம் போகல. சரி, ஓகே, ஃபைன். எங்க குவாலிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நானே சாப்பிடுறேன். சார் உங்க பிரியாணிலே கரப்பாம்பூச்சி இருக்கு பாருங்க சார். என்ன சார் அநியாயமா இருக்கு? பெருசா குவாலிட்டி அதுன்னு வாய்க்கிலேயே பேசுனீங்க. உங்க பேக்லயே கரப்பாம்பூச்சி இருக்கு, அப்ப மத்தவங்க பேக்ல பள்ளி புறான இருக்கும் போல.